பேக் டு அவர் சேனல். ஹோப் எல்லோரும் ஹெல்த்தியாக சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான vlog தான். லேஹனுக்கு லாஸ்ட் வீக் சாட்டர்டே பார்த்தீங்கன்னா 4th மொட்டை போடுறதுக்காக கர்நாடகாவில் இருக்க மாதேஸ்வரன் மலைக்கு வந்து போயிருந்தோம். ஆல்மோஸ்ட் 2 வருஷமாக பிளான் பண்ணிகிட்டே இருந்து தள்ளி போயிட்டே இருந்தது. சடனாக வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பிளான் பண்ணி அப்பா அம்மாவை முந்தின நாள் வர சொல்லி சாட்டர்டே வந்து நாங்கள் கிளம்பியிருந்தோம். அன்றைக்கி பார்த்திங்கன்னா நானும் தீபியும் இந்த காட்டன் செட் தான் வந்து போட்டிருந்தோம். இது தாராஸ் கலெக்ஷன் அப்படிங்கிற பேஜ் வந்து கஸ்டமைஸ் பண்ணி வாங்கினது. நான் போட்டிருந்தது க்ரீன் கலர், தீபி போட்டிருந்தது ஸ்கை ப்ளூ கலர். ரெண்டுமே பார்த்திங்கன்னா அளவு கொடுத்து ஸ்டிச் பண்ணி கொடுத்தாங்க லைனிங்கோட. அதே மாதிரி பார்த்திங்கன்னா டாப் பாட்டம் துப்பட்டான்னு 3மே வந்து அப்படியே செட்டாக வரும். இதோட காஸ்ட்டு பார்த்திங்கன்னா 1350. இப்போ ஒரு ஷாப்பில் மெட்டீரியல் எடுக்கிறோம்னா மெட்டீரியல் காஸ்ட்டு, லைனிங் காஸ்ட்டு, ஸ்டிச்சிங் காஸ்ட்டு இதெல்லாம் நாமளே வந்து பண்ணும்போது இதை விட அதிகமாக தான் வரும். எனக்கு கொஞ்சம் அஃபோர்டபுளாக தான் தோணுச்சு. ஸோ அவங்க டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உங்களுக்கு தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். எனக்கு ட்ரெஸ்ஸோட ஸ்டிச்சிங் பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருந்தது. சூப்பராக வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துருந்தாங்க. தீபிக்குமே ரொம்ப அப்படியே ஃபிட்டாக வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தாங்க. இதோட ஒரு 4-5 ட்ரெஸ் வந்து கஸ்டமைஸ் பண்ணி வாங்கியிருக்கேன். எல்லாமே எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்திருக்கு. நிறைய பேர் நான் வெயிட் லாஸ் பண்ணிட்டேனா இல்லை வெயிட் லாஸ் ஜேர்னியில் இருக்கேனா அப்படின்னா வந்து கேட்டிருந்தீங்க. அதெல்லாம் எதுவுமே இப்போ ஃபாலோ பண்ணுறதில்ல. ஒரு சமயம் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஏறிடுது, ஒரு சமயம் ஆட்டோமேட்டிக்காக அதுவாக குறைஞ்சிருது. சரி எப்படி இருப்போமோ அப்படியே இருப்போம் அப்படின்லாம் விட்டுட்டேன். இப்போலாம் எதுவுமே வந்து ட்ரை பண்ணுறது கிடையாது. ஒரு மீடியமான வெயிட் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னோடய கோ டு மேக்கப் லுக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 பேர் கண்டினியூஸாக வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க. நான் குயிக்காக வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கின் கேர் முடிச்சுக்கலாம். நான் வந்து மாய்ஸ்சரைசருக்கு நியூட்ரிடெமோட அல்டிமேட் ஹைட்ரேட்டிங் க்ரீமும் அப்புறம் அந்த ஏகியாவோட பீட்ரூட் லிப் பாம் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதுதான் ஸ்கின் கேர். நியூட்ரிடம் பற்றி ரிவ்யூ கூட ரீசெண்டாக கொடுத்துருந்தேன். சூப்பராக இருக்குது, நல்லா ஹைட்ரேட்டிங்காகவும் இருக்குது, மேக்கப்புக்கு மேலே ஒரு பேஸாகவும் நல்லாயிருக்கு. இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சுல, சன்ஸ்க்ரீன் வந்து மஸ்ட்டு. அக்வாலஜிக்காவோட டியூ சன்ஸ்க்ரீன் தான் யூஸ் பண்ணுறேன். இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணுறேன் தி பெஸ்ட்டு சன்ஸ்க்ரீன். திட்டாக இல்லாமல் நல்லா மாய்ஸ்சரைசர் மாதிரி ஸ்கின்னை வந்து பிளெண்ட் ஆகிடுது. அடுத்தது பார்த்திங்கன்னா மேக்கப்னால் எனக்கு வந்து கன்சீலர் மட்டும்தான். நான் வந்து ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ண மாட்டேன். பர்பிள்லேருந்து வாங்கினா ஒரு கன்சீலர் பேலட். ஆல்மோஸ்ட் ஒரு 4 வருஷமாக அதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் காஜல், ஐலைனர். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்விஸ் பியூட்டியோட ஐப்ரோ அண்ட் ஜெல் லைனர். அதாவது மேலே பார்த்திங்கன்னா ஐப்ரோ ஃபில் பண்ணுறதுக்கும் கீழே வந்து ஜெல் இருக்கும். ஒரு க்யூட்டாக ப்ரஷ் கொடுத்துருப்பாங்க 2 யூஸ் பண்ணுறதுக்கான. அப்ளிகேஷன் வந்து சூப்பராக இருக்கும். ஆல்மோஸ்ட் கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்தே அந்த ப்ராடக்ட் தான் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். லிப்ஸ்டிக் எதுவும் போடுறதில்ல. லிப் லைனர் போட்டு இந்த லிப் ஸ்டெயினர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரீசெண்டாக நல்ல ஒரு பிங்க் லிப்ஸ் வந்து கிடைக்கிது. அண்ட் ஸ்ட்ரோப் க்ரீம் வந்து அதிகமாக போடுறதில்ல, எப்பயாவது வந்து யூஸ் பண்ணுவேன். இவ்வளோ தான் நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட். இதில் ஆன்லைனில் வாங்கினதோட லிங்க் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனை வந்து கொடுக்குறேன். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின் கேர் முடிச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து அந்த கன்சீலர் பேலட்டில் என்னோடய ஷேடில் பிளாக் மார்க்ஸ் இருக்க இடம் எங்கேயாவது கொஞ்சம் கவர் பண்ணோம் அப்படின்னா அங்கே மட்டும் வச்சு கையாலே பிளெண்ட் பண்ணிடுவேன். எனக்கு ப்ரஷ்ஷோ இல்லை ஸ்பாஞ்சோ அது வந்து ஒத்தே வராது, கையால் பிளெண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஐப்ரோ மட்டும் ஃபில் பண்ணிவிட்டு மஸ்காரா போட்டு பொட்டு வைக்க போகிறேன். அவ்வளோதான். எனக்கு நார்மலாகவே வந்து ஐலைனர் இல்லைன்னா காஜல் இதெல்லாம் போட்டால் செட் ஆகாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். நான் அதிகமாக அதை வந்து யூஸ் பண்ண மாட்டேன். அதனால் பார்த்திங்கன்னா நான் மஸ்காரா மட்டும் போட்டு கோகுல் சாண்டர் பவுடர் வச்சு செட் பண்ணிவிட்டு பொட்டு வச்சு கடைசியாக லிப்ஸ்டைனர் வந்து போடுவேன். நான் என்ன பண்ணுறனோ அதே தான் தீபியும் பண்ணுவாள். ஆனால் அவளுக்கு ஐலைனர், காஜல் இதெல்லாம் செட் ஆகும். அவள் வந்து கண்ணுக்கு போட்டால் பார்க்குறக்கு நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இதுதான் என்னோடய சிம்பிள் கோ டு மேக்கப் லுக். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஆக்சுவலாக இது மேக்கப்புன்னு சொல்ல முடியாது. எனக்கு நான் அப்படி ரெடியாகி போகும்போது ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாக கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். இதை விட அதிகமாக ஏதாவது பண்ணிட்டு போயிடுன்னு வைங்களேன், அதுவே வந்து ஒரு மாதிரி ஆகிடும். இங்கேன்னு இல்லை, எங்கே வெளியே போனாலும் இந்த அளவுக்கு தான் வந்து ரெடியாகி போவேன். இது எனக்கு வந்து ஒரு மாதிரி கான்ஃபிடென்ட்டாக இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு. அதனால் இப்படி வந்து ரெடியாகி போவேன். டைம் பார்த்திங்கன்னா ஒரு 8-8:30 பக்கம் ஆகிடுச்சு. 5 மணிக்கே எழுந்தோம். இருந்தாலும் எல்லோரும் குளித்து ரெடியாகிறதுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. 8:30க்கு வந்து கிளம்பிட்டோம். அவன் கிடக்குறான். இங்கே பார்த்தா ஹாய் சொல்லு. இங்கே கேமரா பாரு.
நாங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, எங்களோட அந்த வீட்ல ரெடி ஆகிட்டு வந்துட்டோம். அத்தை, மாமா வந்து ஃபார்ம் ஹவுஸ்ல ரெடியா இருந்தாங்க. அத்தை, மாமா வந்து மாடு கன்னெல்லாம் இருக்குல்ல, வக்கிப்புல் போட்டு தண்ணி காமிச்சுட்டு வந்தா தான் ஈவினிங் நாங்க வர வரைக்குமே அது கொஞ்சம் வந்து பசி தாங்கி நல்லாயிருக்கும். அதனால அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு இங்க ரெடி ஆகியிருந்தாங்க. அப்பா, அம்மா, தம்பி 3 பேர் முந்தின நாள் நைட்டு ஊருக்கு வந்துட்டாங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா, லேகனுக்கு மொட்டை அடிச்சதுக்கப்புறம் போடுறக்கு ஒரு புது ட்ரெஸ்ஸுமே வந்து எடுத்துட்டு வந்திருந்தாங்க. எங்க கார்ல பார்த்தீங்கன்னா, மொத்தம் 7 பேர் வந்து உட்காந்துட்டு போலாம். நாங்க வந்து 8, 9 பேர் பக்கம் இருந்தோமா, அதனால என் ஹஸ்பண்டும், தம்பியும் வந்து பைக்ல வந்தாங்க. மீதி இருக்க நாங்க எல்லாருமே வந்து கார்ல போயிருந்தோம். எங்க வீட்லருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 40 டூ 50 கிலோமீட்டர் அந்த அளவுக்கு தான் வந்து டிஸ்டன்ஸ். நாங்க ரெடி ஆகறதுக்கே பார்த்தீங்கன்னா, மணி 8:30, 9 பக்கம் ஆகிருச்சு. அதனால போற வழியில சாப்பிட்டுக்கலான்னு வந்து கிளம்பியாச்சு. கோவில் வந்து பார்த்தீங்கன்னா, எங்க வீட்டுக்கு பின்னாடி சைடு வந்து போகணும். ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, நாங்க தமிழ்நாடு, கர்நாடகா பார்டர்ல இருக்கோம். சேலம் டிஸ்ட்ரிக்ட் எண்ட் ஆகுற இடத்துல. இதோட ரூட் வந்து பார்த்தீங்கன்னா, கோவிந்தபாடி, அதுக்கப்புறம் பாலாறு வந்து பாலாறுலேருந்து அப்படியே மலை ஏறணும் அப்படின்னா மாதேஸ்வரம் மலை. நாங்க போற வழியில பார்த்தீங்கன்னா, கோவிந்தபாடியில மட்டும் ஒரு ஹோட்டல் இருந்தது. ஏன்னா இது வந்து ரொம்ப ரூரல் ஏரியா. ஃபாரஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஒரு ஹோட்டல்னாலும் சாப்பாடு வந்து டேஸ்ட் சூப்பரா இருந்தது. ஆளுக்கு 2 தோசை, ஒரு புரோட்டா, அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு, அதுக்கப்புறம் தான் கிளம்புனோம். நாங்க ஹோட்டல்ல சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பும்போதே பார்த்தீங்கன்னா, மணி 10, 10:30 பக்கம் வந்து ஆகிருச்சு. டைஜஸ்ட் ஆக மலை ஏறணும். என்ன போதும் அவனை முன்னாடியே உட்காரச்சுக்கோ. அவனை முன்னாடியே உட்காரச்சுக்கோ. ஹெல்மெட்டை போடுமா தலையில. எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அப்படியே ஹில்ஸ் ஏற வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்பயே பார்த்தீங்கன்னா, இவ்ளோ காஞ்சு போச்சு. இன்னும் சம்மர் வந்து எப்படி இருக்குமோ தெரியல. நிறைய அனிமல்ஸ் இருக்குது. தண்ணி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுதா. அங்கே இருக்க கவர்மெண்ட்டே வந்து அனிமல்ஸ்க்கு தண்ணி கொடுக்கறக்காக நிறைய ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தாங்க. வழக்கம் போல் எனக்கும் லேகனுக்கும் ட்ராவல் சிக்னஸ் தான். நல்ல வேளை அவன் தூங்கிட்டான். எனக்கு ஒரு மாதிரியாக ஸ்டார்ட் ஆச்சு. கரெக்டாக வந்து நாங்கள் மலை ஏறிட்டோம். ஒரு 16லேருந்து 18 டேர்ன் இருக்கும். ரோட்டில் வந்து ஒரு 20 கிலோமீட்டர், மலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20லேருந்து 25 கிலோமீட்டர். 10:45க்கு ஏற ஸ்டார்ட் ஆகி ஒரு 11:30, 11:45 அப்படிங்கும்போது நாங்கள் வந்து மலைக்கு வந்துட்டோம். அன்றைக்கி பார்த்திங்கன்னா செம்ம கூட்டம். என்னென்னா அன்றைக்கி வந்து அம்மா பார்டரில் இருக்கனால தமிழ் பீப்புளும் நிறையா வராங்க, கர்நாடகா பீப்புளும் வந்து நிறைய பேர் வராங்க. இருந்தாலும் கோவிலில் எல்லாம் எழுதியிருக்கிறது பார்த்தீங்கன்னா கன்னடத்தில் தான் எழுதியிருக்காங்க. அனௌன்ஸ்மெண்ட் வந்து தமிழ், கன்னடம் 2லேயுமே வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்ததும் பார்த்தீங்கன்னா மொட்டை அடிக்கிறதுக்கு டோக்கன் வாங்கிட்டு போய் மொட்டை அடிச்சிட்டோம். நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர்த்த மீட் பண்ணியிருந்தேன். எல்லோரும் அவ்வளோ ஸ்வீட்டாக கூப்பிட்டு வந்து பேசியிருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நம்ம ஊர் மாதிரிலாம் கிடையாது. இங்கே வந்து நிறைய பேர் மொட்டை அடிக்கிறதுக்கு இருக்காங்க. டோக்கன் வாங்கிட்டு ஒரு ஆளுக்கு 3 பேர் அப்படிங்கிற மாதிரி விடுறாங்க. இப்போ நம்ம மடியில் உட்கார வச்சு மொட்டை அடிப்போம்ல, இங்கே அந்த மாதிரிலாம் கிடையாது. குழந்தையா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இப்படி உட்கார வச்சு மொட்டை அடித்து அனுப்பி விட்டுறாங்க. அந்த இடத்துல வந்து ரொம்ப ரூடாக பிஹேவ் பண்ணாமல் இருந்தது. கொஞ்சம் கைண்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மேனேஜ் பண்ண ஈஸியாக இருக்கும். வந்துட்டு போகிற எங்களுக்குமே வந்து ஒரு மாதிரி சங்கடம் இல்லாமல் நல்லா வரியாக கோயிலுக்கு வந்து போன ஒரு திருப்தி இருக்கும். அங்கே மட்டும் ரொம்ப ரூடாக பிஹேவ் பண்ண மாதிரி எனக்கு வந்து தோணுச்சு. லேகன் இந்த டைம்லாம் பார்த்திங்கன்னா அழுகாமல் எதுவுமே பண்ணாமல் வந்து சமத்தா மொட்டை அடிச்சுட்டு அப்புறம் குளிச்சுட்டு புது ட்ரெஸ்ஸும் வந்து வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. மாலைக்கு பதிலாக பூ வாங்கிட்டு தேங்காய் பழம் எல்லாமே வாங்கியிருந்தோம். ஒரு சந்தனமும் வாங்கி லேகனோட மொட்டை மண்டைக்கு வந்து நல்லா தடவி விட்டாச்சு. செம்ம வெயில் அடிச்சுதா, அதை தடவுனதுக்கப்புறம் நல்லா கூலிங்காக இருந்திருக்கும் போல் அப்படியே சுகமாக வந்து நின்றுட்டு இருந்தான். மொட்டை அடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா
ஆல்மோஸ்ட் 2 வருஷமாக வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருக்கோம். ஆனால் போகவே முடியல. ஜஸ்ட் ஒரு 40 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்க ஒரு கோவில் தான். ஆனால் தடங்கி போயிட்டே இருக்கு. ஏன்டா இப்படி நடக்குதுன்னு நிறைய நாள் வந்து நான் யோசிச்சிருக்கேன். ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். நாம் ஒன்று எதிர்பார்த்து இருக்கோம் அப்படின்னா கடவுள் தள்ளி போடுறாருன்னா அதை விட பெட்டராக நம்மளுக்கு ஒன்று கொடுப்பார் அப்படின்னு. நாங்கள் போன அன்னைக்கு அமாவாசைன்னு எனக்கு தெரியும். ஆனால் 160 வருஷத்துக்கு ஒரு முறை வர சிறப்பான அமாவாசைன்னு அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுட்டேன். கோவிலோட ஒவ்வொரு இடமும் அவ்வளோ சூப்பராக வந்து அலங்காரம் பண்ணி அன்றைக்கி நாள் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா சிறப்பாக வந்து பூஜை நடந்தது. நாம் இனிமேல் எத்தனை அமாவாசை வேணாலும் கோவிலுக்கு வரலாம். ஆனால் இந்த அமாவாசை நம்ம வாழ்க்கையில் திரும்ப வராத அமாவாசை. அதில் நம்மளை கடவுள் கூட்டிகிட்டு வந்து தரிசனம் செய்ய வச்சுருக்காருன்னா அது வந்து ஒரு கிஃப்ட்டு தான். ஸோ இதுலேருந்து நான் அதை வந்து நல்லா கற்றுக்கிட்டேன். நாங்கள் திருப்தியாக நல்லா சாமி கும்பிட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் கோவிலே கூட்டமாக இருந்தது. அதனால் நாங்கள் அமௌண்ட் பே பண்ணுறதுல போயிட்டு சீக்கிரம் சாமி கும்பிட்டு வெளியே வந்துட்டோம். ரொம்ப நேரம் இருந்தாலும் லேகன் வந்து அழுக ஆரம்பிச்சிருவோம். அதனால் அதுலேயே போய் கும்பிட்டு வந்துட்டோம். இப்போ ஒரு 3 தேர் பார்த்துருப்பீங்களா? அது ஒன்று மாதேஸ்வரன், ஒன்று பசுவேஸ்வரன், இன்னொரு நேம் வந்து எனக்கு சரியாக தெரியல. அத்தை மாமா எப்பயுமே கோயிலுக்கு வந்தால் அந்த தேர் வந்து இழுப்பாங்க. எதுக்காகனா வீட்டில் மாடு கன்று வச்சுருக்க எல்லாருமே அந்த தேர் இழுப்பாங்க. அந்த தேர் இழுக்கும்போது மாடு கன்று எல்லாமே நோய் நொடி இல்லாமல் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. லேகன் கையில் ஒரு கோல் வச்சுருந்தான் பார்த்தீங்களா? அது அந்த தேர் இழுக்க தான். அமௌண்ட் பே பண்ணி அந்த கோல் வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னா ஒரு 30-40 பேர் சேர்ந்ததுக்கப்புறம் எல்லோரும் சேர்ந்து தேர் இழுப்பாங்க. அதிகமான பேர் ஒரு கோலுக்கு நிற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அத்தை மாமா மட்டும் அங்கே போய் நின்னாங்க. நாங்கள் எல்லாருமே ஓரமாக நின்றுட்டு இருந்தோமா, சரி ரொம்ப வெயிலாக இருக்கே அப்படின்னு ஆளுக்கு ஒரு தர்பூசணி வாங்கி சாப்பிட்டு தேர் வெயிட் பண்ணி தேரெல்லாம் இழுத்து முடிச்சதுக்கப்புறம் அன்னதானம் சாப்பிட்ற இடத்துக்கு வந்துட்டோம். இங்கே வந்து பணமாக இல்லாமல் இந்த மாதிரி பொருளாக கூட அன்னதானத்துக்கு வந்து நம்ம கொடுக்கலாம். அங்கே இருக்க மேனேஜ்மெண்ட் மூலியமாக காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி சமையலுக்கு தேவையான பொருட்கள் கூட நம்ம கொடுக்கலாம். அங்கே அன்னதானம் பண்ணுற இடத்துல என் ஹஸ்பண்ட்க்கு தெரிஞ்சவங்க வந்து இருந்தனால அவங்க மூலிமா நாங்கள் போயிட்டு சீக்கிரம் வந்து சாப்பிட்டு வந்துட்டோம். அங்கே அன்னதானம் எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. அதுலேயே அவங்க கொடுத்த பாயாசம் நம்ம ஊர் சக்கரை பொங்கலையும் கொஞ்சம் லிக்விடாக கொடுத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. கடைசியாக கொடுத்த தயிர் சாதம் என்னோடய ஃபேவரெட். சூப்பராக வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்து என்ன டாய் செக்ஷன் தான். என்னோடய குட்டி மருமகளுக்கு கொஞ்சம் விளையாட்டு பொருட்களும் அப்புறம் லேகன் வந்து இந்த மொட்டையடிக்க ஒத்துக்கிட்ட காரணமே வந்து டாய்ஸ் தான். அவங்க அப்பா வந்து நீ மொட்டை அடிச்சுக்கிட்டீங்கன்னா ரிமோட் கண்ட்ரோலில் ஹெலிகாப்டரும் காரும் வாங்கி தரேன்னு சொல்லியிருந்தார். அவர் சொல்லி கூட முடிக்கல, ஓகேப்பா மொட்டை அடிச்சுக்கிறேன் அப்படின்ட்டான். அவனுக்கு அந்த ரிமோட் கண்ட்ரோல் மேலே பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து ரொம்ப அப்சஷன். இப்படி தான் ஏமாற்றி அவனை இந்த வாட்டி நாங்கள் வந்து மொட்டை அடிக்க வச்சோம். எப்படா வந்து மொட்டை அடித்து முடிப்பாங்க, எப்படா சாமி கும்பிட்டு முடிப்பாங்க, டாய்ஸ் அங்கே போகலான்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்துட்டு எல்லாம் முடிஞ்சோடனே வாங்கன்னு எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போயிட்டு அவன் நினச்ச மாதிரி எல்லாத்தையும் வாங்கிட்டான். பணவள பொருட்களும் கொஞ்சம் இருந்ததா, அம்மாவுக்கு முறம் அப்புறம் ஒரு கூடை அந்த மாதிரிலாம் வாங்கிட்டு ஒரு 1.5 2 அப்படிங்கும்போது நாங்கள் எங்கள் கூட சேர்ந்து கோவிலுக்கு வந்து ஒரு ஃபீல் கொடுத்துருக்கோன்னு வந்து நினைக்கிறேன். இந்த மாதிரி ட்ராவல் வ்ளாக்ஸ் பிடிச்சது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃப்யூச்சரில் நிறைய அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீக் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பபாய்.